சார் சின்னப்ப கணேசன் சார், வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமாவே இந்த அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படுகிறார், புதிய தலைவர் அடுத்ததாக வானதி சீனிவாசனோ இல்ல நயினா நாகேந்திரனோ அடுத்து அறிவிக்கப்படலாம் அப்படின்ற செய்தி வலம் வந்துகிட்டே இருக்கு. உண்மை தகவல் என்ன சார் உங்களுடைய கருத்துல இருந்து? தமிழிசை விட்டுவிட்டியா நீங்க? ஆமா, அவங்களும் ரேஸ்ல இருக்காங்களோ? அவருக்கு தகுதியிலன்னு சொல்லிவிட்டியா? சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க சார். அதாவது என்ன சார் இப்போ? அதாவது 100% இது பொய் செய்தி. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் அடுத்த 2026 வரைக்கும், அடுத்த 3 ஆண்டுகள் அப்படி எடுத்துடுங்க. 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட குறைந்தபட்சம் இன்னும் 3 வருஷம் அவர் தான் தமிழகத்தினுடைய பாஜக மாநில தலைவராக நீடிப்பார். ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா கட்சி இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அது கட்சி எடுக்கிற முடிவு தான். ஒன்றும் அதுல பெரிய சட்டங்கிட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. கட்சியினுடைய பயிலாப்படி 2 தடவை ஒரு தடவை கண்டினியூஸா பதவி இருக்கலாம், 3வது தடவை பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான். ஆனா இருக்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது. எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் இடுங்க. 2029 பாராளுமன்ற தேர்தலையும் அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாங்கன்னா கண்டினியூ பண்ண வைக்கலாம். அது ஒரு சின்ன விதிமுறை, அது விதிவிலக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக மாநில தலைவரை ஆக்குவதற்காகவே அன்றைய எல் முருகன், மாநில தலைவராக இருந்த எல் முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அவரை இங்கிருந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போனாங்க. அதுக்கு காரணம் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தது தப்புக்கு அந்த மாதிரி நான் சொல்லலை. அவரை இவர் அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு மாநில தலைவர் பதவியை கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து கொண்டு போனாங்கிறதா 100% உண்மை. அப்படிப்பட்ட அண்ணாமலை ஐபிஎஸ் எப்படி சார் மாற்றுவாங்க? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக வந்த பிறகுதான் தமிழகத்துல பாஜக வளர்ந்துருக்கு. பாஜக போகாத இடத்துல எல்லாம் அண்ணாமலைக்காக பாஜக போய் சேர்ந்துருக்கு. பாஜகவுக்கு பாஜகவுக்கு சித்தாந்த ரீதியாக வந்தவங்க ஒரு 3% இது வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு நம்ம கணிச்சோம். அப்படின்னா அண்ணாமலைக்காக வந்தவங்க 8%க்கு மேல இருக்காங்க. இதுதான் ஒரிஜினல் உண்மை. அதனால அவரை எந்த சூழ்நிலையிலும் மாற்ற வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலையை மாற்ற போறேன்னு சொல்லி அமித்ஷாவும் இது வரைக்கும் சொல்லல, ஜே.பி. நட்டாவும் சொல்லல, இல்லைன்னா பிரதமர் நரேந்திர மோடியும் சொல்லல. 6ஆம் தேதி அவரு பிரதமர் தமிழகத்துக்கு வரப்போறாரு, ராமேஸ்வரத்துக்கு. வரும்போது பாருங்க, இதுல இன்னொரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக ஒரிஜினலா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்த மாநில தலைவர் யாருங்கிறது இப்ப விரைவில் அறிவிக்க போறாங்க. அது வரைக்கும் இந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த புரளி கிளப்பிட்டே இருப்பாங்க. முக்கியமா சன் டிவில இருந்து நல்ல கிளப்பி அவங்களுக்கு அதுல ஒரு சின்ன சந்தோஷம் நற்பாசை பண்ணிட்டு போறாங்க. இது மாதிரி திமுகவுக்கு ஆதரவானவங்க நல்ல கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அண்ணாமலை ஐபிஎஸ் மாநில தலைவர்ல இருந்து மாறுவாங்களா, எடுக்க போறாங்களா, அவர் கண்டினியூ பண்ண போறாங்கிறத பத்தி கவலைப்படுறது பாஜக காரனை விட திமுக காரன் தான் அதிகமா கவலைப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 நாள் அவங்க தான் சுத்தமா இல்லாம இருக்காங்க, தவிக்கிறாங்க. ஓஹோ மாற்ற மாட்டாங்களோ, அப்போ ஐயே மாத்தினா நல்லா இருக்குமே, இந்த லெவல்ல தான் அவங்க இருக்காங்க. அதனால இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்திச்சு பேசும்போது நிறைய கோரிக்கை வச்சாரு, அது வச்சாரு, அதெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை மாற்றணும்னு சொல்லி அவர் கோரிக்கை வைக்கவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாலும் அது தப்புங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனா வைக்கவே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கையை அதில் வைக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையில என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக, பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். யார்? அதிமுக தரப்புல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் பாஜக அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளணுங்கிறது அன்னைக்கு வச்ச கோரிக்கை. அந்த இது நிராகரிக்கப்பட்ட அண்ணாமலை ஏத்துக்கல. இதைத்தான் மேலிடம் ஏத்துக்கிச்சு. அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் ஏத்துக்கிட்டாங்க, தனியா நின்று போட்டிட்டாங்க. அன்னைக்கே இதை ஏத்துக்கல, இன்னைக்கு மட்டும் எப்படி ஏத்துக்குவாங்க? அப்படி ஒருவேளை கோரிக்கை வைச்சா கூட. அதனால அது இல்ல பிரச்சனை. இவங்க வேற கதையை சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையிலே அன்னைக்கு எடுத்த முடிவுல தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இன்னைக்கும் உறுதியா இருக்காரு. அதுதான் அன்னைக்கு தெளிவா சொன்னார். நான் வேற யாரையோ கொண்டு போய் முதலமைச்சர் ஆக்குறதுக்காக நாங்க வரல. நான் வந்தது பாஜகவை தமிழகத்துல ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கிறதா வந்திருக்கேன். அந்த வேலையை தான் நான் செய்ய போறேனே ஒழிய மற்றபடி இன்னொருத்தர் கட்சியை வளர்க்கறதுக்கு, இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்குறதுக்கு நான் வரலன்னு சொன்னாரு. குறிப்பாக அது யாரை பார்த்து சொன்னதுன்னா, எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சொன்னது. அந்த ஸ்டாண்டில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காது. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான், நான் ஒரு சாதாரண தொண்டனாக, அன்னைக்கு இதுதான் சொன்னார், தொண்டனாக கூட ஒருவேளை அந்த மாதிரி ஒரு நிலை வந்தாதான் நல்லதுன்னு மேலிடமே முடிவு செய்தா கூட, அப்போ நீங்க அந்த நிலைப்பாட்டில் நானும் கட்சி தலைவராக இல்லாம தொண்டனா இருந்து சேவையாற்றுறேன். ஆனா பிரச்சாரம் பண்ணி நீங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லிட்டு நான் பிரச்சாரமே பண்ண மாட்டேன். அதுக்கு அவர் தகுதியானவர் இல்லைங்கிறது தான் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு. அதுல உறுதியா இருக்காரு.
எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை அது பாஜகவினுடைய கூட்டணி. இல்லைன்னா இந்த 2026 எலெக்ஷனுக்கு பிறகு அவர் வந்து நான் என்னுடைய வழக்கமான டயலாக் தெருவும் தென்னையுமா ஆக போறாரு. அதனால அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய கடைசி முயற்சியாக பாஜக விட தயவு தேவை. அதனால இங்க இருந்து பிளைட் ஏறி அங்க போய் அவருக்கு அங்க போய் நிக்கிறாரு. ஆனா அண்ணாமலைக்கு அது தேவையில்லை. பாஜக ஒண்ணு இங்க ஆட்சி பிடிக்கிறதால ஒன்னும் குடிமொழிக்கு போகாது. அதனால அவங்க அதை கவலைப்பட மாட்டாங்க. 2024 கொஞ்சம் எம்பிக்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த நேரத்திலேயே அண்ணாமலைக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்ததுனால என்ன விளைவு? தமிழகத்துல பாஜகவுக்கு 11.24% ஓட்டு இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்காரு அண்ணாமலைனால இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காரு. அடுத்து நம்ம 2026 ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு அவர் பிளான் பண்ணி போயிட்டே இருக்காரு. அண்ணாமலை அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டார்னா எடப்பாடி பழனிசாமி தப்புவாரு. இல்லைன்னா ஒன்றும் இல்லாம நான் சொன்ன மாதிரி ஆயிடுவாரு. அண்ணாமலை என்ன சார் கோரிக்கை வைக்கிறாரு அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட? கட்சியை ஒருங்கிணைங்கன்னு சொல்றாரு, இது தப்பா? அதிமுகவை பலப்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஓபிஎஸ் உள்ள கொண்டு வாங்க, தினகரன் அந்த அவரை கொண்டு வாங்க, சசிகலா அந்த மாதிரி கொண்டு வாங்க, இதை சொல்றாரு. இதுல அவருக்கு என்ன பிரச்சனை? கொண்டு வர வேண்டியதானே, அவருக்கு கொஞ்சம் இறங்கி போக வேண்டியதானே, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே. அது பண்ணவே மாட்டான் அப்படிங்கிறது நினைக்காரு. அப்ப பண்ணலன்னா அவரை மட்டும் நம்ம ஏன் தூக்கி சுமக்கணுங்கிறது அண்ணாமலையுடைய நிலைப்பாடு. ஆனா ஒண்ணு உறுதி, அவர் அந்த நிலைப்பாட்டுல எடப்பாடி பழனிசாமி இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியா அவங்க இருக்கிறதாக சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பாக அதிமுக மறுபடியும் உடையும். செங்கோட்டையின் தலைமையில் ஒரு பெரிய அணி உருவாகும். அந்த அணி வந்து எங்களுக்கு தான், நாங்க தான் உண்மையான அதிமுக, எங்களுக்கு ரெட்டையில சின்ன எங்களுக்கு தான் சொல்லி அவங்க கிளைம் பண்ணுவாங்க. தேர்தல் கமிஷன் ரெட்டையிலேயே முடக்க போகுது. ஏற்கனவே கோர்ட்ல வேற சொல்லிவிட்டாங்க. அடுத்து இன்னொரு கேஸ் வேற இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் ரெட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கிடைக்காது. அவர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்களும் வந்து எம்எல்ஏக்கள், இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு பல பேர் வந்து செங்கோட்டையின் பக்கமாக தாவிடுவாங்க. செங்கோட்டையன், அப்புறம் வந்து மற்ற தலைவர்கள், அப்புறம் வந்து ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் தினகரன், அப்புறம் சசிகலா, இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்க தான் உண்மையான அதிமுக மக்கள்கிட்ட போய் நிற்பாங்க. மக்கள் இவங்க தான் ஏற்றுக்குவாங்க. எடப்பாடி பழனிசாமியை ஏற்கனவே ஏற்றுக்கல, நிராகரிச்சுட்டாங்க. அதை டிக்ளேர் பண்ற விதமாக 2026 தேர்தல் இருக்கும். அவர் தனியா நின்னார்னா இதான் நடக்க போகுது. பொறுத்திருந்து தான் இதை பார்க்கணும். சரி, இல்ல என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் கட்சியில தலைமை பதவி வந்து விலகிடுவேன்னு அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு பேச்சு இப்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இல்ல அப்படி பேசவே இல்லை அவரு. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்ல. இந்த திராவிடியா மாடல் ஊடகங்கள் வந்து அந்த மாதிரி அவர் வந்து சொன்னதாக டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அழகா போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோல அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லை. நான் வந்து அந்த முதல் இந்த வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அதுல அவர் தெளிவா இருக்காரு. நான் ஒரு சாதாரண தொண்டனாக கூட இருந்து வந்து பாஜகவுக்கு நான் வந்து சேவையாற்ற தெளிவா இருக்கேன், வேலை செய்யறது உறுதியா இருக்கேன். அதே மாதிரி தமிழகத்துல பாஜக ஆட்சிக்கு வரணும், இந்த திமுக ஆட்சியை மாற்றணுங்கிறதுலையும் உறுதியா இருக்கேன். இந்த மாதிரி தான் அவர் சொல்லிருக்காரு. எனக்கு வந்து எனக்கு கட்சி முக்கியம், அதை விட என்னுடைய தமிழகம் முக்கியம், அதை விட நாடு எனக்கு முக்கியம். இந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஒழிய எடப்பாடி அது எல்லாமே எடப்பாடிக்காக சொன்னது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக அவர் சொன்ன வாசகங்களை தவிர மற்றபடி வந்து அவர் வந்து நீங்க வந்து கூட்டணி வச்சீங்கன்னா நான் வந்து விலகிடுவேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 2 நாட்களாக அண்ணாமலை இதே தானே ஓடிட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசிட்டு இருக்கிறதுல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இது சன் நியூஸ்ல வந்து இப்படிதானே கார்டு போட்டு விட்டாங்க அவங்க வந்து. ஆனா பாருங்க, இந்த பக்கம் அண்ணாமலையே மாத்த போறாருன்னு சொல்லிட்டு கடைசியில் செல்வ பெருந்தகையை மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இப்ப லேட்டஸ்ட் கரண்ட் அப்டேட் இப்ப அதான் ஓடிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகையை தூக்கி மாநில தலைவர், அந்த காங்கிரசினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து இப்ப அவரை புடிங்கி விட போறாங்க. ஊழல் பெருச்சாளி பெரிய இது வந்து குற்றச்சாட்டு அவரை தூக்க போறதா ஒரு லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு. அதான் அண்ணாமலையை கண்டிப்பா மாத்த மாட்டாங்க சார், மாத்த மாட்டாங்க. அவரு அந்த வழியில தான் இருப்பாரு. அவருக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிட்டு. இதுதான் உண்மையான விஷயம். அதனால அவர் கண்டிப்பா அவரை வந்து மாற்றவே மாட்டாங்க. திடீர்னு இப்படி அண்ணாமலை அவர்களின் பெயர் வர காரணம் என்ன சார்? ஆக்சுவலா இப்ப கொங்கு மண்டலத்துல எடப்பாடி மட்டும்தான் இருக்கணும், இதுல அண்ணாமலையுடைய ஒரு பயணமும் உள்ள வருது, நமக்கு வந்து அவர் சரிசமமா நிக்கிறாரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு பயத்தினால எடப்பாடி சொல்லாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் அதிகமா மீடியா வெளிச்சம் காட்டுகிறது என்னன்னா எடப்பாடி விசஸ் அண்ணாமலைன்ற மாதிரி தானே காட்டுறாங்க. ஆமா, அது அந்த மாதிரி உருவாக்கிட்டாரு. இந்த சூழ்நிலை அப்படி உருவாக்கிட்டு, ஆனா அவருக்கு வந்து முதலிருந்தே வந்து அண்ணாமலையினுடைய வளர்ச்சியில வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய வீழ்ச்சி இருக்குங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு புரிஞ்சதுனால அவர் வந்து அண்ணாமலையை ஏத்துக்கல. முதலிருந்தே அதனால முரண்பட்டு தானே போச்சுக்கு. நீங்க இன்னொரு 2-3 விஷயத்த உங்களுக்கு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 2 விஷயத்த சொல்றேன், சுருக்கமா சொல்லிடுறேன். 2 சம்பவங்கள் சொல்லிடுறேன். விஷயம் எல்லாம் 2 சம்பவம். ஒரு சம்பவம் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவர், பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்த உடனே நடந்த தேர்தல் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல நடந்த தேர்தல் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். அந்த தேர்தலில் அப்போ வந்து பாஜக எல்லாமே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அதாவது யாருக்கு எந்த தொகுதி எல்லாம் பிரிச்சு கொடுக்குற இடத்துல அதிமுக இருந்துச்சு. அதுலயும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அந்த இடத்துல.
அவர் தான் மற்ற பாஜகவுக்கு இவ்வளவு சீட்டு, இவங்களுக்கு இவ்வளவு சீட்டுலாம் சொல்லி பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தார். அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலையை ஒரு பொருட்டாவே மதிக்கல, நினைக்கல. அவரை வந்து சாதாரண ஒரு ஏதோ ஒரு துரும்பு மாதிரி அவர் மதிச்சு அவரை வந்து அலங்கழிச்சு இன்சல்ட் பண்ணி அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மீட்டிங் சொல்லி வர வச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி கூட்டு வச்சுட்டு அவங்களுக்கு இழிவுபடுத்தி இதை இவ்வளவுத்தையும் ஒரு பொறுமையா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் பொறுமையா பார்த்துட்டு இருந்தாரு, கேட்டுட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தாரு, ஒரு வாரம் தான் என்னமோ இருக்கு, இனிமே பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் ஆகாது. உடனே பாஜகவினுடைய மூத்த தலைவர்கிட்ட சொல்லி இதான் என் நிலைப்பாடு, அதனால நம்ம சரியா தான் இனிமே தேர்தலை சந்திக்கணும்னு சொல்லி உடனே பிரஸை கூப்பிட்டாரு, கமலாலயத்தில் வச்சு அறிவிச்சாரு. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்க இருக்கோம், ஆனா இந்த தேர்தலில் நாங்க தனித்து நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சாரு. அண்ணாமலை கொடுத்தாரு முதல் அட்டி, அன்னைக்குதான் வச்சாரு, ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு போட்டாரு முதல் இது போட்டு அழகா சொன்னாரு, சொன்னபடியே நின்னாரு. கடைசியில வந்து பாஜக தான் வந்து தமிழகத்துல 3வது பெரிய கட்சி அப்படிங்கிறத அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நிரூபிச்சது. பாஜக வந்து பல இடங்கள்ல வந்து அதுக்கு பிறகு அதிமுக இல்லாத அளவுக்கும் போயிட்டு சட்டம் பாராளுமன்ற தேர்தல்ல இதை அங்கதான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவருக்கு ரெட்டையில சின்ன வேணும்னா ஓபிஎஸ்னுடைய தயவு தேவைப்பட்டுச்சு. அவருக்கு ஏதாவது தேவைன்னா எவன் காலனாலும் விழுவார். அதே மாதிரி ஓபிஎஸ் தயவு தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நேரடியாக பன்னீர்செல்வம் அவர்கள்ட்ட பேசுறதுக்கு அவருக்கு அந்த பிரஸ்டேஜ் இடம் கொடுக்கல. உடனே இவரு நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ்க்கு தயவு நாடி நீங்க வந்து இதை பேசி இது பண்ணுங்க, அண்ணன் தான் அதை கையெழுத்து போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப அவர் அண்ணாமலை சொன்ன விஷயம் வந்து கட்சியை ஒருங்கிணைங்க, அவங்கள வெளியே இருந்து நீங்க இங்க இருந்து அப்படிலாம் இருந்தா அது சரியா இருக்காது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நீங்க இருக்கணும்னு சொன்னோன்னே தேர்தல் முடிஞ்ச பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகு நாங்க இதை செய்யறோம், இப்போதைக்கு வந்து அவரை கையெழுத்து போட சொல்லுங்கன்னு சொல்லி அதையும் போட வச்சு டிடிவி தினகரனை வந்து வாபஸ் வாங்க சொல்லி அதையும் வாபஸ் வாங்க வச்சு இதெல்லாம் செய்யறது அண்ணாமலை. கடைசியில் தேர்தல் முடிஞ்சவொன்னு அவர் என்ன வேலை பார்த்தாரு? அதை பத்தி கவலையே பண்ணலையே, மதிக்கலையே. முதலமைச்சர் நாற்காலியை கொடுத்ததே வந்து அந்த அம்மா சசிகலா அவங்களே வந்து பதவியில உட்கார்ந்துட்டு கட்சியை விட்டே தூக்கி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி, அனுப்பி விட்டுட்டாரு. அவர்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அண்ணாமலை சான்ஸ் கொடுத்தாரு, ஒவ்வொரு வாய்ப்பா கொடுத்தாரு, ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் ஒரு அமாவாசை தாங்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் நிரூபிச்சாரு. அப்படியே நிரூபிச்சுட்டு போனாரு. இப்போ அது கரெக்டா வந்து நிக்குது, வெற்றி போச்சுது, பெரிய லெவல்ல வந்து நீ வெடிச்சுட்டு செதறுது. இப்போ அதனால என்ன வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து என்ன சொல்றதோ அதுதான் வந்து மோடியும் கேட்பாரு, அதுதான் அமித்ஷாவும் கேட்பாரு, அதுதான் நடைமுறைக்கும் வரும். ஒருவேளை நீங்க வந்து மாத்த மாட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனா அதிக அளவுல பேசப்படுறது மாத்திடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை உண்மைக்கு புறம்பாக இருந்தாலும் மாற்றப்பட்டு விட்டால் அண்ணாமலை நிலை என்னவாகும், பாஜக கட்சியின் நிலைமை என்ன ஆகும் தமிழகத்துல? இல்ல அவரை மாத்த மாட்டாங்கிறது 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை வந்து எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் எல்லாம் தான். அதனால வந்து 100% அவர் மாத்த மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை மாத்த மாட்டாங்க சார். அது மாத்தினாங்கன்னா நம்ம வந்து பாஜக தமிழ்நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய சரிவு தான் சந்திக்க வாய்ப்பு. நிச்சயமா அதுக்கு பிறகு பாஜக வளர்ச்சி இருக்குன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் அந்த நோட்டா கட்சிங்கிற மாதிரி பேருக்கு தான் எடுக்க வாய்ப்பு. அதைத்தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்குதான் இன்னொரு நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அதை நோக்கி தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் தொடர்ந்து வந்து அந்த பாயிண்டையே அழுத்திட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு ஆதரவா சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த கருத்தை வந்து பெரும்பாலானவங்க இந்த கருத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. அது வந்து எடப்பாடியை வந்து இவங்க கொண்டாடுறோம் ஏத்துக்கணும் அண்ணாமலை, இல்ல அண்ணாமலையை மாத்தி விடுவாங்க, அது வந்து உறுதிங்கிற மாதிரி எல்லாம் பேசி இன்னைக்கு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வதந்தி, இதுல எதுவுமே உண்மை கிடையாது. ஒரு 4 நாளையில 6ஆம் தேதி அன்னைக்கே ஏறக்குறைய இது முடிவுக்கு வந்துடும் நான் நம்புறேன். மோடி பிரதமர் நரேந்திர மோடி இங்க வரும்போது இது வந்து அநேகமா முடிவுக்கு வந்துடும். ஓகே சார், ஓகே சார். எங்களுடைய கேள்விக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் தம்பிக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் சார், வணக்கம்.